Retreat Resort. Welcome back to SK with Priya. So ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நாங்க vlog எடுத்து ஃபைனலா இன்னைக்கு எடுத்தே ஆவரோடா என்ன ஆனாலும் பரவாயில்லை எடுத்தே ஆவரோன்னு வந்திருக்கோம் இன்னைக்கு. பேபிக்கு ஆக்சுவலா கோல்டா இருக்கு வரதா வேணும் புக் எல்லாம் பண்ணிட்டோம் வரணுமா வேணாமான்னு எல்லாம் யோசனை பண்ணி கடைசியா வந்துட்டோம். ஸோ நாங்க எங்க இருக்கோம்னு சொன்னா பெங்களூர்ல இருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ராம்நகரம் சொல்ற ஒரு இடத்துல தான் நாங்க இருக்கோம். Ravishing Retreat Resort. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நாங்க இந்த ரெசார்ட்டை தான் சுத்தி பார்க்க போறோம். Let's go into the video. வாங்க ரெசார்ட்க்குள்ள போலாம். நாங்க 10 ஸ்டேயோட பேக்கேஜை சூஸ் பண்ணிருக்கோம். சோ ஃப்ரண்ட் டெஸ்க்ல இந்த wristband கட்டி விடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் உள்ள விடுவாங்க. 2024 கிறிஸ்மஸ்க்கு தான் இந்த ரெசார்ட்க்கு நாங்க விசிட் பண்ணிருந்தோம். கூட்டமும் எக்கச்சக்கமா இருந்தது. வண்டர்லால இருந்து ஜஸ்ட் 19 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இந்த ரெசார்ட் த்ரில்லிங்கான அட்வென்ச்சரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். இங்க அஃபோர்டபிளான கேம்ப் ஸ்டே கிடைக்கும், அதுவும் யூரோப்பியன் லக்ஸரி கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க ஜஸ்ட் கேம்ப் ஸ்டே மட்டும் இல்ல, தி ராவிஷிங் சியூட் ரூம்ஸ், அதாவது மாடர்ன் ரூம்ஸ் வித் பிரைவேட் பூல் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். இந்த ரெசார்ட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எப்படி கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. எங்க ரூம் வந்து 2015 எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இது 2017 எங்க இருக்கு பேபி? 2015. ஓ பாத்தியா? Go inside. யாருங்க? Stop. No. ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, பிளக்ஸ் இருக்கு, சார்ஜ் போட்டுக்க. தனித்தனியா பெட் கூட இருக்கு. ஆமா தனித்தனியா பெட் இருக்கு. ஓகே ராவிஷிங் ரிட்ரீட், ஐ அப்ரிஷியேட் யூ. தனித்தனியா பெட் கொடுத்திருக்கீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. ஒரு பழைய என்னது பில்லோ இருக்கு, அதே மாதிரி பெட்ஷீட், பெட் செப்பரேட்டான பெட் இருக்கு. வேக்குதானா? இங்க ஹை டீ வந்து 5 to 6 PM. இந்த டைம்ல டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ்ல வந்து பொரியும் பாவ்பாஜியும் கொடுத்தாங்க. பாவ்பாஜி வந்து டேஸ்ட் செம்மையா இருந்தது. நானும் பேபியும் ஆல்மோஸ்ட் 3-4 டைம்ஸ் திரும்ப வாங்கி சாப்பிட்டோம். இங்க ஃபுட் எல்லாமே அன்லிமிட்டெட், எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசார்ட் நல்லா ஸ்பேஷியஸா கட்டியிருக்காங்க. நிறைய டைனிங் சீட்ஸ் இருக்கு. எத்தனை பேர் வந்தாலுமே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே அட்வென்ச்சரஸ் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேபியை தான் ஃபர்ஸ்ட் கோர்த்து விட்டுட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் இது அட்வென்ச்சரா இல்லையான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கான். ஃபர்ஸ்ட் ஜிப் சைக்கிளிங்கை சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் வந்து பார்க்கவே ரொம்ப பயமா இருந்தது. இந்த ரெசார்ட்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் இருக்கு. நீங்க லார்ஜர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் விளையாடலாம். சில இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான், ஸோ ஃப்ரீயாவே விளையாடலாம். பட் சில அட்வென்ச்சரஸ் கேம்ஸை கூப்பன்ஸ் கொடுத்தா தான் விளையாட முடியும். நாங்க புக் பண்ண பேக்கேஜ்ல இருந்து எங்களுக்கு 10 கூப்பன்ஸ் பர் ஹெட் ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. ஸோ எனக்கு 10, பேபிக்கு 10, இந்த 20 கூப்பன்ஸை வச்சு தான் நாங்க விளையாடணும். இன் கேஸ் கூப்பன்ஸ் காலி ஆயிடுச்சு, இன்னும் கேம்ஸ் விளையாடணும்னு நினைச்சா நீங்க பே பண்ணி கூப்பன்ஸை வாங்கிக்கலாம். டேய் செவல தாவுடா தாவு, எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே.
செஷனோட டைமிங்ஸ் வந்து மார்னிங் 9 till ஈவினிங் 6. சில கேம்ஸ் ஆடி முடிச்சிட்டு ரெசார்ட்டை சுத்தி பார்க்க வந்துட்டோம். பேபி என்ன என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே. ஆனா நான் போயிடுவேன். எங்க போக முடியுது? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரெசார்ட்டோட ரூம் ஸ்டேவை புக் பண்ணா பிரைவேட் பூலோட ஆக்சஸுமே கிடைக்கும். இங்க சின்ன சின்ன பசங்களுக்கும் நம்மள மாதிரி பெரியவங்களுக்கும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நடத்துறாங்க along with night camp fire. இந்த கேம் வந்து சின்ன பசங்களுக்கு கிட்டத்தட்ட மியூசிக்கல் சேர் மாதிரி தான். சாங் ஆஃப் பண்ணும்போது யார் லேட்டா கீழே உட்காராங்களோ அவங்க தான் அவுட் ஆஃப் தி கேம். Blue, who is blue? Bodyguard, please come forward. Come. I'll give you one more chance. You have become a judge now. Okay. Yes, a big round of applause for judge as well. So anybody want to join? Please come and join. Please. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேமை சின்ன பசங்க தவிர வேற யார் வேணாலுமே விளையாடலாம். இந்த கேமுக்கு பேரு பாலிடிக்ஸ். சாங் ஆஃப் பண்ண உடனே ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கான குரூப்பை வந்து சேர்த்துக்கணும். யாரையாவது கன்வின்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இன்கேஸ் சேர்க்க முடியலன்னா அவுட் ஆஃப் தி கேம். Shake the group of 7. 3, 4, 5, 6, 7. Perfect. 1, 2, 3. 1, 2, 3. Okay, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. You're out of the game. So big round of applause. Keep on dancing, keep on dancing. I didn't even set any numbers. Don't be hurry. Group of 10. ಎಷ್ಟು ಜನ ಇದಿಲ್ಲ? 1, 2, 3. All 9 out of the game, please. All out of the game. Go have a seat, please. Out. No. Out of the game. All the 10 people, keep on dancing. 7. 4. 1, 2, 3, 4, 5, 6, 7. Keep on dancing. 4. Okay, out of the game. All 3, please have a seat. Keep on dancing. 3. குரூப் ஆஃப் 3ன்னு சொன்ன உடனே இந்த கேம்ல இருந்து நானே ராஜராமா வாங்கிட்டேன். Okay, big round of applause for Mama as well. Okay, group of 2. ஃபைனலா 2 பேர் வின் பண்ணாங்க. பேபியும் இன்னொருத்தரும். இந்த பார்ட் ஆஃப் தி டேவை செம்மையா என்ஜாய் பண்ணோம். நிறைய அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சாங்க. ரொம்ப ப்ளசண்டா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணோம். அப்படியே வயிறும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வெட்டிட்டு அந்த சில்லான கிளைமேட்ல சூடான ஃபயர் கேம்ப் சுத்தி உட்காந்து விளையாடணும். குட் மார்னிங். காலையில 6 o'clock எந்திரிச்சு இப்போதான் ட்ரெக்கிங் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இங்க ஒரு பர்த்டே கேங் வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் கிட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அங்கே தெரியுதுல அந்த ஹில்ஸ் தான் இப்போ போக போகிறோம். அது காய்ஸ் ரெடி?
ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஸோ ஆக்சுவலி என்னாச்சுன்னா என்னால் வந்து ட்ரெக்கிங் போக முடியல. ஏர்லி மார்னிங் 7 o'clock ட்ரெக்கிங். 6 o'clock போனியா? ஓகே, இப்போதான் நான் எந்திரிச்சேன். பேபி வந்து ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு நல்லா பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. அந்த ஸ்லிப்பரை மட்டும் காமி பாப்பு ப்ளீஸ். இல்ல காமி, அந்த ஸ்லிப்பரை மட்டும் காமி போதும். பாருங்க, நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த ஒயிட் ஸ்லிப்பரை எடுத்துட்டு வராதன்னு. கழுவு பரவாயில்ல, நீயே கழுவு. இல்ல கழுவி குடுக்குறேன் நீ. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வெட்டிக்கு குத்தலு. ஓகே, எங்க? I'm fully hungry. ஓகே, டைம் என்ன? Let's go to the breakfast. இப்போ வந்து டைம் 8:30. ஸோ 8 o'clockல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் தானே. கேம்ப்ல இருந்து வெளியில வந்து இந்த பியூட்டிஃபுல் கிளைமேட்ல இந்த பியூட்டிஃபுல் வியூ பார்க்க செம்மையா இருந்தது. நீங்களே பாருங்க இந்த நேச்சர் எவ்வளவு அட்டகாசமா இருக்குன்னு. இந்த ரெசார்ட்ல தி பெஸ்ட் திங்னா ஃபுட் தான். ஒவ்வொரு டிஷ்ஷோட டேஸ்ட்டுமே எக்கச்சக்கமா அட்டகாசமா அடிப்பொலியா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டோம். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ரெசார்ட்ல செகண்ட் டே நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். காலையில நான் 6 o'clock எழுந்திரிச்சு ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். நீங்க வீடியோல பாப்பீங்க. ஸோ பேபிக்கு ரொம்ப கோல்டா இருந்துச்சு. பேபியும் நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஸோ நைட்டெல்லாம் நான் தூங்கவும் இல்லை, அவளும் தூங்கவே இல்லை. ஸோ ரொம்ப கோல்ட் ஆயிருச்சு. எனிவேஸ் நைட் எல்லாம் நாங்க என்ன கேம்ப் ஃபயர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க தூங்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட் தூங்குற டைம்னா 1 மணி 2 மணி அப்போவே தூங்க முடியல. ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டே 2 பேபி கூட ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. கேம்ஸ் எல்லாம் விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ சாப்பிட்டு நல்லா ரீசார்ஜ் பண்ணிக்க வந்துட்டோம். இங்கே நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் நான்வெஜ்ல என்னோட ஃபேவரட்டான பார்பிக்யூ ஆப்ஷன்ஸுமே இருக்கு.
ஃபிளாட் வந்து இல்ல இங்க சின்ன பசங்களுக்குமே ஜிப் சைக்கிளிங் இருக்கு. உங்க கிட்ஸோட இங்க வந்தா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பேபி என்ன பண்ண போற? ஓகே ஸ்டார்ட். கான்சென்ட்ரேட்னு சொன்ன உடனே போட்டியே. Start. Start. Wow! Super. Okay, so இந்த ரெசார்ட்ல வந்து நானும் பேபியும் செம்மையா 2 நாள் என்ஜாய் பண்ணோம். ஸ்டே கூட இங்க செம்மையா இருந்தது. நான் இது சொல்லியே ஆகணும். ஃபுட் வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ அமேசிங்கா இருக்குன்னு. எல்லா டிஷ்ஷஸுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நான் சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம் ரெசார்ட்ல வந்து இவ்வளோ நல்லா ஃபுட்டை சாப்பிட்றேன். கண்டிப்பா நீங்க பெங்களூர்ல கிட்ட எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. வீக்கெண்ட்ஸ் வந்து பயங்கர ரஷ்ஷா இருக்கு. ஸோ பெட்டர் ட்ரை வீக் டே. அப்போதான் நீங்க ஆராமா எல்லாமே ஆட முடியும். நாங்க சில கேம்ஸ் எல்லாம் விட்டுருக்கோம், ட்ராப் பண்ணிருக்கோம். இண்டோர் கேம்ஸ் எல்லாம் நாங்க அவ்வளவு விளையாடல, ஏன்னா டைம் கிடைக்கல. ஆக்சுவலா சொல்லணும்னா செம்ம ஜாலியா வேற கேம்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கார்பரேட் எம்ப்ளாயிஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். திஸ் த பெஸ்ட் ரெசார்ட் நான் சொல்லலாம் பெங்களூர்ல நியர்பை. ஸோ அவுட் ஆஃப் 5 4.5 ரேட்டிங் கொடுக்கலாம். ஏன்னா அட்மாஸ்பியரும் நல்லா இருந்துச்சு, ஸ்டாஃபிங்கும் நல்லா இருந்துச்சு, டேக் கேரும் நல்லா பண்ணாங்க, நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மெயின் ஆக்சுவலா ஃபேமிலியா வரும்போது நீட் அண்ட் கிளீனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் end the video. next வீடியோல நாங்க உங்களை பார்க்குற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர் எவ்ரிவன். பை. இந்த ரெசார்ட்க்கு நாங்க பே பண்ணது 2500 per person. நாங்க சாட்டர்டே சண்டேக்கு புக் பண்ணி வந்தோம். பிளஸ் கேம்ப் ஸ்டே சூஸ் பண்ணோம். இன் கேஸ் நீங்க வீக் டேஸ் அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்தீங்கன்னா இன்னுமே காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். ஸோ பார்த்து பிளான் பண்ணி வாங்க. இந்த ரெசார்ட்டோட கான்டாக்ட் டீடைல்ஸை ஆட் பண்ணிருக்கு, கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க.